ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சம்பளத்தை நம்பி தயவு செஞ்சு நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. யூடியூப்பில் என்னை மாதிரி இருந்தால் சத்தியமாக நீங்கள் பிழைக்கவே முடியாது. என்னை மாதிரி இருக்காதீங்க. எல்லாருமே சூதுவாக தான் பொழைச்சிக்கோங்க. முக்கியமாக யூடியூப் சம்பளத்தை நம்பி சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் இப்பயும் சொல்கிறேன், யூடியூப்பில் லைக்குக்கெலாம் காசே தர மாட்டாங்க. லைக்குக்கு காசு கிடையாது, சப்ஸ்கிரைபருக்கு காசு கிடையாது. அப்போ போகிற வியூஸுக்கு மட்டும்தான் காசு. அந்த வியூஸுமே நீங்களாக நினச்சா பார்க்க முடியாது. யூடியூப்பே கொண்டு வந்து காமிச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். யூடியூப் வந்து யார் வீடியோவை எப்போ எங்கே கொண்டு போய் காட்டணும்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, நீங்கள் யூடியூப்பராக இருந்தாலும் சரி, யூடியூப் இல்லாதவங்களாலும் சரி, என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. அது நான் என்னன்னுங்கிறத முழுசாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் யூடியூப்பில் உழைச்சிட்டேங்க. யூடியூப்பில் உழைச்சி 3 மாதம் சம்பளம் வாங்கினேங்க. இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது. ஏன்னா எனக்கு போன மாதம் வியூஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். வியூஸு எனக்கு ஃபுல்லாக வரலை. அது என்னன்னு தெரில. எனக்கு வியூஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. யூடியூப்பில் வந்து என்னை மாதிரி இருக்காதீங்க. என்னை மாதிரி பேச்சிருக்கியாக இருக்காதீங்க. எப்படி தெரியுமா நீங்கள் இருக்கணும்? உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, சண்டை விடுற மாதிரி நடிக்கணும், சரியா? இல்லாட்டி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி நடிக்கணும், இல்லை புருஷ மண்டாட்டிக்குள்ளே சண்டை மாதிரி நடிக்கணும். ஸ்கூலு லீவ் விட்டாங்க, அப்போ சீசன் என்ன தெரியுமா? கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நிறைய பேர். அப்புறம் இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்க, உடனே சமாதானம் ஆகி அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்ட்டு போடுவாங்க. அடுத்து புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, வைரலாக இருக்குது. நான் கூட முந்தானேத்து ஒரு பொண்ணை பாவம்னு நினச்சி இறக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணி பேசினேன். பார்த்துருப்பீங்க நீங்களே. நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்னா நம்மளை மாதிரி கஷ்டப்படுற, நான் அதுக்கு தான் சொல்கிறேன், என்னை மாதிரி இருக்காதீங்கன்ட்டு. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பிள்ளை பாவமாக இருக்கே, நம்மளை நம்ம அந்த கீழ் மட்டத்துலேருந்து வந்திருக்கோம்ல, அந்த குழந்த பிறந்தாலே கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குமோ நினச்சி நான் சப்போர்ட் பண்ணி பேசினா, கடைசியில் வந்து அவங்க வந்து சரியில்லைன்ட்டு நிறைய பேர் கமெண்டு. அதே மாதிரி தாங்க இப்போ வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க யூடியூப்பில். தயவு செஞ்சு யூடியூப்பில் வந்து ஏமாத்துறவங்களுக்கு தான் மதிப்பு. ஒரே குடும்பமாக இருப்பாங்க, சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க, கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருப்பாங்க, கல்யாணம் பண்ணுற மாதிரி போவாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, மாசமாக இருக்கிற மாதிரி போடுவாங்க. 3 வாரம் கழித்து கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு போடுவாங்க. நிறைய இந்த மாதிரி யூடியூப்பில் பொய் நிறைய பொய். அவங்களுக்கு தான் யூடியூப் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகுது. என்னை மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை மாதிரி இருக்காதீங்க. உண்மையை சொன்னால், நேர்மையாக இருந்தால் வந்து மதிப்பு கிடையாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். இப்படியே ஒரு 1000 2K இப்படித்தான் போகும். சரி, யூடியூப் சம்பளத்தை நம்பி நான் என்ன பண்ணேன்? இப்போ நான் எதனால் நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? யூடியூப்பில் நான் நினச்சேன் மானிட்டேஷன் ஆனால், ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், மானிட்டேஷன் வாங்குறது கஷ்டம், மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா பணம் நிறைய வரும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். மானிட்டேஷன் ஆகி பணம் வர எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் எனக்கு மானிட்டேஷன் ஆச்சு. சாரி, இது 2024 ஆமாம், 2024 சாரிங்க, மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். போன தைப்பொங்கல் என்ன மாதம்? தைப்பொங்கல் ஜனவரி பிறந்துருச்சு. ஆமாம், ஜனவரி, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எனக்கு மானிட்டேஷன் ஆச்சு. பணம் வந்தது தான் ஜூன் மாதம். 6 மாதம் ஆச்சு மானிட்டேஷன் ஆகி பணம் வர. அந்த 6 மாதமும் ஒரு நாளைக்கு $1, ஒரு நாளைக்கு $1/2, ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட் இப்படிலாம் ஏறும். நான் அதெல்லாம் சரி, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வரும் போல் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. அடுத்து ஒரு 2 மாதம் எனக்கு தொடர்ந்து சம்பளம் வரவும் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, யூடியூப்பில் மாதம் சம்பளம் கிடைக்கும் போலன்னு நினச்சேன். அப்போ சம்பளம் வாங்கவும் நான் என்ன பண்ணேன், இந்த காசை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாதம் ஒரு 5000 ரூபா நான் கட்டணும். நான் வந்து ஒரு லோன் கட்டணும். அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 50,000 ரூபா லோன் வாங்கியிருந்தோம். தகடு எடுத்து கொடுக்கலான்னு நினச்சி லோன் வாங்கினேன். அதை வந்து ஒரு கடன், ரொம்ப நெருக்கிற கடன், அதுக்கு கட்ட வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நான் மாதம் அந்த 50,000 ரூபா நான் லோன் வாங்கினேன்ல, அதுக்கு நான் இப்போ வந்து மாதம் 3500 ரூபா கட்டணும்.
மாதம் 3500 வட்டியோடு சேர்த்து, அதாவது வட்டி மட்டுமே 15,000 அந்த 50,000. அப்போ நான் மாதம் 3500 அந்த 50,000 நான் கட்டும்போது 65,000 வந்துடும் 1.5 வருஷத்துக்கு. யூடியூப்பை நம்பி நான் பண்ண தப்பு இது. இன்னொன்று, அந்த மாதம் நான் கட்டியே ஆக வேண்டிய ஒரு 5,000 நான் கட்டி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டில் நான் போட்டுட்டேன். மாதம் நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருந்தா தான் அதில் எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா ஃபைன் போடுவாங்களாம். நான் பண்ண தப்பு இந்த 2 தப்பு. இது பணம் வரும்னு நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன். அது நிறைய பேருக்கு இப்போ வியூஸ் போகுது. ஒன்று அப்புறம் நடிக்கணும், எனக்கு நடிக்க தெரியல. நம்ம எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு தான், எதாக இருந்தாலுமே சொல்லிடுவேன். எனக்கு மனசில் ஒன்றும் ஒளிச்சு வச்சுக்கிற தெரியாது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணிடுவேன். அப்படிலாம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன். ஒன்று என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சுட்டு வீடியோ போடணும், அது எதுக்கு அந்த காசு நமக்கு தேவையா? ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி ஏமாத்துறவர்களுக்கெல்லாம் போகுது, அப்போ நமக்கு போக மாட்டேங்குதே அப்படின்ட்டு. நேர்மையாக இருந்தால் அது ஒரு தப்பா? நான் நிறைய பேர் சேனலை சொல்லி நிறைய பேருக்கு நிறைய வாட்டி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாலும் அவங்க சேனல் பேர் எடுத்து நான் போட்டு விடுவேன். நான் நம்ம நன்றி எப்பயுமே மறக்கக்கூடாதுங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நான் அவங்கள எப்பயுமே மறக்க மாட்டேன், போட்டுருவேன். எதாக இருந்தாலும் போட்டு விட்டுருவேன். அப்படிலாம் நம்ம நேர்மையாக இருக்க போகிறோம், நேர்மையாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு தான் ஒழுங்காக வியூஸ் போக மாட்டேங்கேன்ற ஒரு இது. வியூஸ் போகலன்னு எதுக்காக கஷ்டப்படுறோம்னா, நமக்கு பணம் வேணும். அந்த பணம் எனக்கு ரொம்ப இல்லை வேணாங்க. $100 மாதம் $100 வந்தால் போதும். $100 வந்தால் 8,000 ரூபா வரும், 8,300 என்னமோ வரும். போதுங்கிற எனக்கு அது போதும். அதுக்கே ரொம்ப 1000 கூட வர மாட்டேங்கி. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கோயிலுக்கு போயிட்டு 500 செலவு. சரி, அது வீடியோ போட்டால் போகும்ன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி, மழை வேறு வந்துருச்சு. நைட்டெல்லாம் எனக்கு ஜுரம். எனக்கு இதை நினச்சி மனசு கவலையாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. என்னால் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம அதெல்லாம் இதில் சொல்ல முடியாது. இது ஒரு சமூக வலைதளம்னு இறங்கிட்டோம். எனக்கு நிறைய உடம்புல பிரச்சனை இருக்கிறதால என்னால் வெளியிலையும் வேலைக்கு போக முடியல. இது சின்ன பிள்ளைங்க 2ம், அது அப்படின்ட்டு நைட்டுக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ, நமக்கு வியூஸ் போக மாட்டேங்குதே. எனக்கு க்ளோஸாக இருக்கிற சிலருக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பேசி தொல்லை பண்ணிடுவேன். போக மாட்டேங்கி, என்ன செய்யன்னு. அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். இது சரி பரவாயில்ல, இன்றைக்கி போலாட்டி நாளைக்கு போகும்னு பார்த்தா நாளைக்கும் போகிறதில்ல. சரி, இது என்ன பிரச்சனையாக இருக்கும்? திடீர்னு நல்லா போய்கிட்டு இருந்த சேனல் தானே. ஒன்று, நீங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னைய நானே சொல்லிக்கிறேன். நிறைய பேரை சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. அடுத்தவங்க இன்னொரு சேனல் நேமை உங்கள் சேனலுக்குள்ளே சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு அதனால் போகலையோன்னு ஒரு கவலையாக இருந்துச்சு. சரின்ட்டு யூடியூப்பில் கேட்கலாமேன்ட்டு நேற்று யூடியூப்பில் கேட்டேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவன் 2 பாயிண்ட் சொன்னான். ஃபஸ்ட்டு சொன்னது உங்கள் வீடியோ கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபோன், நான் கேட்டேன் அதுக்கு பதில், இதே ஃபோனை வச்சு சேம் ஃபோன் பிஃபோரு நல்லா வியூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷ் தெரியும், அரைகுறையாக நான் கேட்டேன். சேம் ஃபோன் தானே, ஏன் முன்னாடி வியூஸ் போச்சு இப்போ ஏன் போக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க, சேம் குவாலிட்டி தானே அப்படின்னு. அடுத்தது நான் இப்படி சொன்னதுக்கு என்ன சொன்னான், டிராஃபிக் சோர்ஸ் அப்படின்னா. சரி, டிராஃபிக் சோர்ஸ்னால் என்னையான்னு தெரியுமானா, எனக்கு தெரியும் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டிராஃபிக் சோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் அதிகமாயிட்டாங்க. யூடியூபர் அதிகமானதுனால நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் அவங்க வீடியோவெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது. அதனால் உங்கள் வீடியோ இப்போ கொஞ்சம் டிராஃபிக் சோர்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக போகும் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு போனவங்களுக்குலாம் அதாவது எனக்கு ஈக்குவலாக சிலர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் எப்பயும் போல் நிறைய 30,000 40,000 போய்கிட்டு தானே இருக்குது. அப்போ இந்த டிராஃபிக் சோர்ஸில் என்னுடைய சேனல் மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஃப்ரீஸுங்கிறான். ஃப்ரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் தான் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சேனலில். ஒன்று, அடிக்கடி வீடியோவை எடிட் பண்ணக்கூடாது, அடிக்கடி நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை டெலீட் பண்ணக்கூடாது.
நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நான் டெலீட் பண்ணுறது இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ டெலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ இந்த முந்தா நேத்து ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், அதையும் அன்லிஸ்டட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பாவம்ன்ட்டு இறக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஒரு 2 நாளில் அந்த பொண்ணை வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த யூடியூப்பில் அப்போ நடிக்கிறாங்க எல்லாருமே. நம்ம தான் நடிக்க தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். எப்படின்னா பாவம்ன்ட்டு அந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மறுநாள் அவங்க அம்மா வஞ்ச மாதிரி அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. அப்போ எனக்கு நம்ப முடியல. அப்போ இது உண்மையா பொய்யா? அவங்களே சொல்கிறாங்க அந்த பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிற மாதிரி. அப்போ நம்ம தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு பாவம் நினச்சி இறக்கப்பட்டு நம்ம தான் சப்போர்ட் பண்ணுறோம். தயவு செஞ்சு யாரும் எந்த சேனல் பேரையும் நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லாதீங்க. என்னை மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல. எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணி என் வீடியோ பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். நான் அந்த சேனலுக்குள்ளே வந்தது காரணமே வீடு சரி பண்ணணுன்னு தான் வந்தேன். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்போன்னு நினச்சேன். 2மே நடக்கலைங்க. என் வீடு அப்படியே தான் இருக்குது. 3 மாதம் வாங்கின சம்பளம் நான் கடனை தான் அடைச்சிருக்கேனே தவிர எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ அதை ஒரு செலவாக அதை பண்ண முடியல. ஒரு நல்லது பண்ண முடியல. கடன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரும் கஷ்டப்படுறாரு. நானும் என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன், முடியல. இனிமேல் நீங்களாம் நம்பி என் சேனல் பார்க்குறா இருந்தால் பாருங்கள். இல்லை நீங்களும் ஏமாத்துறவங்க பொய் சொல்கிறவங்கள தான் தேடி போவீங்கன்னா நீங்களும் போங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிறத கோடுவேர்டு இன்னைக்கு ட்ரூன்னு போடுங்க. நான் பார்த்தத நம்பிக்கை. யாரும் முக்கால்வாசி பேர் பார்க்குறதில்ல. அது ஒரு சில நல்ல உள்ளங்கள் பார்க்குறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.